நோ தயா, இந்த வாட்டி சாக்கு புக்கே கிடையாது. பிக்னிக் ப்ரோக்ராம் போட்டாலே கடைசி நேரத்தில் ஓடி போயிடுற. ஆமா சார், போன தடவை கூட நாம எல்லாரும் பிக்னிக் கொண்டாட கண்டாலா போறதா இருந்தது. உங்க ஃப்ரெண்டு குறுக்குல வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா. சரி, இந்த தடவை பிக்னிக் பிளான் வந்து கேன்சல் ஆகாது. சரி சொல்லுங்க, எங்க போகலாம்? சார், கோவா போலாமா? அடட, கோவால ரொம்ப தூரத்துல இருக்கு. ஏசிபிஸ் எல்லாம் லீவ் கொடுக்க மாட்டாரு. பக்கத்திலே போலாம்பா. சார், அப்படி இல்லைன்னா மாத்திராணி இல்ல அலிபாக் போலாம். இந்த 2 இடமுமே ரொம்ப நல்லா இருக்கும். சார், நான் என்னுடைய ஒய்ஃபை கூட கூட்டிகிட்டு வரலாமா? கூட்டிட்டு வா. உன் டயட்டை கண்ட்ரோல் பண்ண யாராவது இருக்கணும் இல்லையா? அட சார், குழந்தை. அட ஓ மை காட், இவளுக்கு அடிபட்டு இருக்கு. என்னாச்சுமா? இவ மயங்கிட்டா. இவளுக்கு என்னாச்சு? பாப்பா கொஞ்சம் கண்ண தர. பாப்பா கேக்குதா? போய் தண்ணி எடுத்துட்டு வா. நான் டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். இது பாருமா, இந்திரி. சார், இவ கண்ணே திறக்க மாட்டா. ஒருவேளை இவளுக்கு ஏதாவது ஆயிருச்சா? இங்க பாரு செல்லம், பல்ஸ் நார்மலா இருக்கு. கண்ணை திறந்து பாரு, முழிச்சுக்கோ. மெதுவா. உனக்கு என்னாச்சுமா? உடம்பெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு. என்னாச்சு? சார், நான் பாக்குறேன். பாப்பா, நான் உங்க கை செக் பண்ண போறேன்னு. குட் கேர்ள். சார், இது வேற யாரோ ரத்தம். ஏன்னா இவ கையில எங்கேயும் காயம் இல்ல. ஏமா, இந்த ரத்தம் உன்னோட ட்ரெஸ் அப்புறம் உன்னோட உடம்பெல்லாம் எப்படிமா வந்துச்சு? குழந்தை பாவம் ரொம்ப அதிர்ச்சியில இருக்கா, அதான் பேச மாட்டேங்கிறா. பாக்கெட்ல லெட்டர் வேற இருக்கு. தயவு செஞ்சு என் பொண்ணை காப்பாத்துங்க, உயிருக்கு ஆபத்துன்னு எழுதியிருக்கு. இந்த சின்ன குழந்தையோட உயிரை யாரு பறிக்க பாக்குறாங்க? நாம ஒன்று பண்ணலாம். இப்போ நான் உனக்கு இவங்க எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். இவங்க தான் உன்னோட புது ஃப்ரெண்ட்ஸ். இவர் தான் அபிஜித் அங்கிள். இங்க பாரு, நான் தான் உன்னுடைய ஃப்ரெடி அங்கிள். எனக்கு எப்பெல்லாம் லீவ் கிடைக்குதோ அப்ப நான் உன்ன மாதிரி அழகான குட்டிகளோட நிறைய கிரிக்கெட் விளையாடுவேன். பட் சார், இந்த செல்ல குட்டிக்கு கிரிக்கெட் பிடிக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இவ ஸ்ரேயா அக்கா கூட பொம்மை வச்சு விளையாடுவா. விளையாடுவல? உங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு அவளுக்கு இஷ்டமே இல்லை. ஏன்னா இவ என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பா இல்லையா? இப்போ நாங்க எல்லாருமே எங்க பேர் சொல்றோம். இப்போ உன் பேர் சொல்றியா? ஓ, இஷி. வாவ், பேரே ரொம்ப அழகா இருக்கு. உங்க பேர் என்ன? பாப்பா, என்னோட பேர் வந்து தயா. சரிம்மா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. இங்க நீ எப்படிமா வந்த? அப்பா விட்டுட்டு போனாரு. அப்பாவா? உங்க அப்பாவுக்கு அடிபட்டு இருக்கா என்ன? நிறைய ரத்தம் போயிட்டே இருக்கு. ரத்தமா? உங்க மம்மி இருப்பாங்களே, அவங்க எங்க? அவங்க மேல ஆகாயத்துல நட்சத்திரம் மாதிரி சொல்லிக்கிறாங்க. உன்னோட வீடு எங்கம்மா இருக்கு? நானும் அப்பாவும் ஹோட்டல்ல தங்கி இருக்கோம். அந்த ஹோட்டல் பேர் என்ன? நீயும் டாடியும் எந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கிறீங்க? அது வந்து ரொம்ப பெரிய ஹோட்டல். அதுல 3 ஸ்விம்மிங் பூல் இருக்கு. ஓஹோ, உனக்கு ஸ்விம்மிங் பூல்னா ரொம்ப பிடிக்குமோ? பாரா, குழந்தை சொல்றது கேட்கும்போது இவ அப்பாவுக்கு வீட்டில் ஆபத்து இருக்கிறது தெரியுது. அதான் ஹோட்டல்ல தங்கியிருக்காரு. இவங்க அப்பா இவ்வளவு தூரம் வந்திருக்காருன்னா உள்ள வந்திருக்கலாமே. எஸ் சார், ஹோட்டல்ல அவர் சிக்கன் செய்யறதுக்கு ஒருவேளை அவர் நம்ம ஹெல்ப் கேட்டிருக்கலாம். இதெல்லாமே அவரை மீட் பண்ணாதான் என்னன்றது தெரியும். இப்போ வரைக்கும் அவர் உயிரோட இருந்தா சரிதான். நேரம் கிடைக்கிறப்பவே ட்ரீட்மெண்ட் கொடுத்துடணும். பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் கிளினிக் இருந்தா அங்க போய் செக் பண்ணலாம். எல்லா பெரிய ஹோட்டல்ஸையுமே செக் பண்ணலாம். எங்க 3 இல்ல 3க்கு மேல ஸ்விம்மிங் பூல் இருக்கோ அந்த போட்டோஸ் எடுத்து பாப்பா கிட்ட காட்டலாம். சரி. இங்க பாரு செல்லம், உன் அப்பாவோட பேர் என்ன? நான் அப்பாவை பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன். அப்படியா? நீ அப்பாவை அப்பான்னு கூப்பிடுவியா? சரி, அப்பாவை மத்தவங்க எப்படி கூப்பிடுவாங்க? அவர் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கூப்பிடுவாங்க? மயாங்க். மயாங்க். சரி, இப்போ இஷி கண்ணாவோட முழு பேர் என்ன? இஷி குமார். அதாவது மயாங்க் குமார். சரி, நாம மயாங்க பார்த்தா கூட அவர் எப்படி அடையாளம் கண்டுக்கிறது? பாப்பாவை நம்ம கூட கூட்டு போனா தான் சரியா இருக்கும்.
மேடம் நாங்கள் சிஐடிஸ். இங்கே மயன்குமார்ன்ற பேரில் யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களா இன்னைக்கு இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஐசியூல அட்மிட் ஆனாரு. அவருக்கு என்ன ப்ராப்ளம்? ஒரு நிமிஷம். டாக்டர். எஸ் டாக்டர் அனுஜ், இவங்க ஐசியூ வார்ட் பேஷண்ட் மிஸ்டர் மெஹன்குமாரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஹலோ டாக்டர் சார், நான் இன்ஸ்பெக்டர் தயா, சிஐடி. ஒரு நிமிஷம். ஸ்ரேயா, பாப்பாவை கொஞ்சம் அந்த பக்கம் கூட்டு போ. அவருக்கு என்னாச்சு டாக்டர்? அவருக்கு ரொம்ப அடிபட்டிருந்தது. அவரை பார்க்கும்போது யாரோ ஒரு பலமாக தாக்குன மாதிரி தெரியுது. நாங்கள் போலீஸ்க்கும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கிடுவாங்க. இப்போ நிலைமை எப்படி இருக்கு? ஆபத்துலேருந்து வெளியே வந்துட்டாரு. நீங்கள் வேணா அவரை தாராளமாக பார்க்கலாம். சரி வாங்க. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. ஏய் வாட் பாய், நகருங்க. என்னாச்சு? ஏன் இவ்வளோ சத்தம் கேட்குது? டாக்டர் சார், மேல இருந்து ஒரு பொண்ணு கீழே குதிக்க பார்க்கறா சார். ஸ்ரேயா, குழந்தை கூட இங்கே இரு. வழி விடுங்க, வழி விடுங்க. சீக்கிரம் போய் பாருங்க. சரி, சீக்கிரம். அந்த பொண்ணு எங்க இருக்கா? அந்த பொண்ணு எங்க இருக்கா? சார் ஐசி ரூம்ல இருக்கா. ஐசியூலையா? ஏய் நில்லு. இந்த பொண்ணு தப்பிச்சு ஓடி இருக்கா. அவ இங்க என்ன பண்றதுக்காக வந்தா? இவர் இறந்துட்டாரு. ஆக்சிஜன் பைப்பால கழுத்தை நடிச்சிருக்காங்க. யார் செஞ்சது? சார் இவன் தான் அவன், மயன்குமார். இவனை தான் தேடுறீங்க. இவர் தான் மயன்குமாரா? எஸ் சார். சார், அப்படின்னா அந்த பொண்ணு மயன்குமாரை கொல்ல தான் இங்கே வந்திருக்கா. நிகில், நீ ஒன்று பண்ணு. நீ வேற ஒரு ஃபோட்டோ எடு. அந்த ஃபோட்டோவை ரிஷி பாப்பா கிட்ட காட்டு. இவர் தான் அந்த பாப்பாவோட அப்பாவான்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். தயா அங்கிள், நீங்க ஏன் சோகமா இருக்கீங்க? இல்லைம்மா, அப்படிலாம் எதுவும் இல்லை. நிக்கில், கண்ணா, இந்த ஃபோட்டோவை நல்லா பாரு. இவர் தான் உன்னோட அப்பாவா? இவர் தான் என்னோட அப்பா. இவர் நல்லா தூங்குறாரு. ஆமாப்பா, தூங்குறாரு. இவரை நீங்க எழுப்பிடுங்க. நிக்கில், பாப்பா வெளியே கூட்டு போ. அங்கிள் கிட்ட போங்க. என்னாச்சு சார்? ஒரு பொண்ணு இஷியோட அப்பாவை கொலை பண்ணிட்டு போயிட்டா. என்ன சார், அவ ஐசியூக்குள்ள எப்படி வந்தா? இந்த நேரத்தில் எந்த விசிட்டர்ஸ் வேணாலும் வரலாம். அதனால அவ ஈஸியாக வந்திருக்கலாம். ஆனால் ரிசப்ஷனில் கன்ஃபார்மாக என்ட்ரி இருக்கும்ல? என்ட்ரி இருக்கும் சார். அது இல்லாமல் நாங்கள் யாரையும் உள்ளே அனுப்பவே மாட்டோம். சரி, ரிசப்ஷனில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே எடுத்துருவா. எதையும் மறந்துடாத. ரிசப்ஷன் ஏரியாவோட விசிட்டிங் ஹவர்ஸ் ஃபுட்டேஜை காட்டு. எஸ் சார். ஒரு நிமிஷம், அதை பாஸ் பண்ணு. இவதான் அவ. ஸ்ரேயா, இஷியை கூட்டு வா. எஸ் சார். இஷி டார்லிங், வந்துட்டீங்களா? தயா அங்கிள், நீங்க டிவி பாக்குறீங்களா? ஆமாம்மா, டிவி தான் பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் உனக்கும் டிவி காட்ட போறேன். இங்க பாரு. இந்த ஆண்டியை உனக்கு தெரியுமா? இல்லையே. இல்லையா? சரி, போய் உட்கார் போ. என்ன பண்ணணும்னு தெரியும்ல? என்ன பண்ணணும்னு தெரியும் சார். குட். हाँ पंकज, ஓகே ஓகே சரி, தேங்க்யூ. என்னம்மா? சார், இஷியோட அப்பா மயாங்க் கம்ஃபர்ட் பேலஸ் ஹோட்டலில் தங்கியிருந்தாங்க.
அந்த ஹோட்டலை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி மயங்குக்கு ஒரு கால் வந்திருக்கு. பங்கஜ் அந்த ஃபோன் காலை தான் தேடிட்டு இருக்கான். ஏம்மா எதுவுமே சாப்பிட மாட்டேற? உனக்கு நூடுல்ஸ் பிடிக்கும்ல? ஆ, அப்போ நூடுல்ஸை ஃபினிஷ் பண்ணிடு. சரி, பால் குடிக்கிறியா? பால் ரொம்ப நல்லது. அது குடிச்சோம்னா செம ஸ்ட்ராங் ஆகிடலாம். நான் பால் நிறைய குடிப்பேன், அதனால தான் நான் பலமா இருக்கேன். வேண்டாமா? அப்பா எங்க இருக்காரு? அப்பா வந்து சீக்கிரம் வந்துருவாரு. அட என்னப்பா ஃப்ரெடி, குழந்தைக்கு பாட்டு பாடி காட்டு, டான்ஸ் ஆடி காட்டு. ஃப்ரெடி அங்கிள் ரொம்ப சூப்பரா டான்ஸ் ஆடுவாரு, உனக்கு தெரியுமா ஃப்ரெடி? அடடா, நான் மறந்தே போயிட்டேன். நான் அழகழகா டான்ஸ் ஆடி காட்டுறேன். ரெடியா? ரெடி. ஷபாஷ், இங்க பாரு. டான்ஸை பார்த்துக்கிட்டே அப்படியே நூடுல்ஸ் சாப்பிடுவியா? வெரி குட். ஃப்ரெடி அங்கிளோட டான்ஸ் உனக்கு பிடிச்சிருக்கா? இந்தா. மனசு சரியில்லை. ஏமா, ஏன் மனசு சரியில்லை? டாடி இல்லையே. உனக்கு இது பிடிக்கலையா? ஹே, என்னம்மா உடம்பு கொதிக்குது? என்னாச்சு? இஷிக்கு உடம்பு சரி, உடம்பு சூடா இருக்கு. நான் இப்போயே டாக்டர் கால் பண்றேன். ஹலோ டாக்டர் பிரகாஷ். நீங்க கொஞ்சம் பியூரோக்கு வர முடியுமா? இல்லை பியூரோக்கு இங்கே ஒரு செல்லமான ஒரு குட்டி வந்திருக்கு. உடம்புக்கு கொஞ்சம் ஃபீவரா இருக்கு. நல்ல விஷயம்தான். சரி வெயிட் பண்றேன். ப்ளீஸ் தேங்க்யூ. அவர் இங்க பக்கத்துல தான் இருக்காரா, சீக்கிரமே வந்துருவாரு. எனக்கு இன்ஜெக்ஷன் பயமா இருக்கு. சரிம்மா, பயப்படாத. மருந்து கூட குடிக்க மாட்டேன். அதுக்கு ஒன்றும் இல்ல. மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும். மருந்து சாப்பிட்டா சரியாகிறோம். சார் ஆஷியா சார், நான் அந்த மயங்குமாரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் பூனால இருக்க ஒரு பிசினஸ் மேன். ஓ, பூனால இருந்து வந்தவரா? கொலகாரன் பூனால இருந்து மும்பை வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்கான். பொண்ணை காப்பாத்துறதுக்காக பாவம் பூனேலேருந்து மும்பைக்கு வந்திருக்காரு. ஆனால் அந்த கொலகார பொண்ணு ஃப்ரீயாக சுற்றுற வரைக்கும் இஷியோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. அவ இஷை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா கூட அந்த இடத்துல நான் கொன்றுவேன். அட டாக்டர் பிரகாஷ். அபிஜித் சார், how are you? ஐ எம் குட், தேங்க்யூ வெரி மச். நீங்கள் வந்தீங்க. ஓ, இவங்க தான் புது பேஷண்ட்டா? கொஞ்சம் செக் பண்ணுங்க சார். சரி. என்னாச்சுமா உனக்கு? உடம்பு சூடா இருக்கு. குட்டி பொண்ணு, உன் கையை காட்டு பார்க்கறேன். பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. லைட் ஃபீவர் இருக்கு. மருந்து எழுதி கொடுக்குறேன், அதிலே குணமாயிடுவா. என்னை பொறுத்த வரைக்கும் இவளுக்கு நல்ல தூக்கம் தேவையா இருக்கு. 8-10 மணி நேரம். என்ன பொம்மை குட்டி? என்னோட பேரு பொம்மை குட்டி கிடையாது. என்னோட பேரு இஷி. சரி இஷிராணி, இப்போ சந்தோஷமா? டாக்டர் சார், நீங்கள் அந்த மருந்து பேர் மட்டும் சொல்கிறீங்களா? நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். கண்டிப்பா. அப்படியே உங்கள் ஃபீஸு சொல்லிடுங்க. சும்மா இருப்பா, நேரம் கிடைக்கும் போது டின்னர் கூப்பிடு, அதுவே போதும். சரி, நான் கிளம்புறேன். வாங்க. தேங்க்யூ. பாத்தியா, நோ இன்ஜெக்ஷன், நோ மெடிசன். சொல்லுங்க சார், இந்த செக்கை எனக்கு கேஷா மாத்தணும். கொஞ்சம் வெயிட் பண்றீங்க, நான் இதோ வந்துடுறேன். ஓகே, நீங்க உட்காருங்க ப்ளீஸ். ஷூர். ஏதாவது வேணுமா? இல்ல சார், வேணாம். எனக்கு டைம் ஆகுது சார். வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். ப்ளீஸ் கொஞ்சம் குயிக்கா. ஏசிபி பிரதீபன் சார், நான் TZMA பேங்கோட மேனேஜர். மேனேஜர் சொல்லுங்க. அவர் சொன்ன மாதிரியே இங்க நடக்குது சார். பேங்க்குக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கா சார். அவ மயங்குமார் அக்கவுண்ட்ல இருந்து 40 லட்சம் எடுக்க வந்திருக்கா சார். ஒரு வேலை பண்ணுங்க, போய் இழுத்து பிடிங்க. நாங்க உடனே அங்க கிளம்பி வரோம். ஓகே சார். இந்தாங்க மேடம், 40 lakhs. வேணும்னா எண்ணிக்கங்க. இல்ல, அதெல்லாம் அவசியம் இல்ல. உங்களோட பேங்க் தன்னோட கஸ்டமர்ஸ் எப்பவுமே ஏமாத்த மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது உண்டுதான். தேங்க்யூ. வெல்கம். சொல்லுங்க. ஹலோ ஏசிபி சார், அந்த பொண்ணு இப்பதான் பேங்க்ல இருந்து வெளியே போறா. அவ ப்ளூ ட்ரெஸ் போட்டிருக்கா. அவ கையில கிரே கலர் பிரீஃப் கேஸ் இருக்கு.
சரி சரி சரி, தேங்க்யூ. எல்லாரும் கேளுங்க. பொண்ணு ப்ளூ ட்ரெஸ் போட்டிருக்கா, அதோட அவ கையில் ஒரு பேக் இருக்கும். சார், அதோ அந்த பொண்ணு வந்துட்டான். இந்த பொண்ணு ஒன்றும் மேக்க கொலை பண்ணல. சார், அவனை அரெஸ்ட் பண்ணவா? வேண்டாம் ஜெயவந்தி, இவளை அரெஸ்ட் பண்ண கூடாது. இவளை நம்ம ஃபாலோ பண்ணலாம். சார், இவளை நம்ம அரெஸ்ட் பண்ணியிருக்கலாமே, எதுக்காக இப்போ ஃபாலோ பண்ணணும்? ஜெயவந்தி, இவளை பிடிச்சு பிரயோஜனம் இல்ல. இப்போ மயாக்கோட அக்கௌண்ட்ல இருந்து 40 லட்சம் ரூபாய் வித்ட்ரா பண்ணிருக்காள்ல, அந்த பணத்தை வச்சுக்கிட்டு யார பாக்குறா, எதுக்கு பாக்குறா, என்ன பண்ண போறா, இதை தெரிஞ்சுக்கணும். சார், இவ காரை ஜகத் நகர் பக்கம் ஓட்டுறா. அது ஆள் இல்லாத இலாக்காவாச்சே. பார்க்கலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அந்த வண்டியை மட்டும் விட்டுடாத. எதுக்காக இங்கே நிற்கிறா? ஒருவேளை கார் பெட்ரோல் தீந்து போயிருக்குமோ? இவ கண்டிப்பா கூட்டாளிக்காக அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆமா சார், மயங்க கொன்ன அந்த கேளுக்காக வெயிட் பண்றாளோ என்னவோ. இருக்கலாம். சார், நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். அங்க பாருங்க, அவ பார்ட்னர் வந்துட்டான். இந்தா. இது என்ன ஒம்பா போச்சு? அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. சரி, நம்ம நேரம் நெருங்கியாச்சு. நான் இவ்ளோ பண்ணிருக்கேன், கேஷ் கொண்டு வந்து அதனால எனக்கு என்னவா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ ஒன்னும் சும்மா பண்ணல. பணம் வாங்கிட்டு தான் பண்ற. நான் பணம் கொடுக்குறேன், புரியுதா உனக்கு? இந்த சிட்டிக்கு என்ன ஆயிடுச்சு? ரோட்ல போற வரவெல்லாம் விசாரிக்கிறா. அட, எங்களை மறந்துட்டீங்களா? நம்ம உறவு பழைய காலத்து உறவாச்சே. சிஐடிக்காரங்கள மறந்துட்டீங்களா? சிஐடி? ஆமா, சிஐடி தான். மயங்க கொலை பண்ணிட்டு அவன் காசை எடுத்துட்டு ஊரை விட்டு ஓடிடலான்னு பிளான் பண்ணியா? சரியா? என்ன, மயான் இறந்துட்டானா? நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஏன் மயங்க கொலை பண்ணணும்? நான் அவனை லவ் தானே பண்ணேன். இதெல்லாம் பொய்ன்னு சொல்லுங்க. மயான் செத்து இருக்க மாட்டான். ஏப்பா, மயாக்க மனசார நேசிக்கிறான். எந்த அளவுக்கு நேசிக்கிறான்னா, அவனை கேட்காமலே அவன் அக்கௌண்ட்ல இருந்து 40 லட்சம் ரூபாய எடுத்திருக்கா. என்ன அதுக்கப்புறம் என்னன்னா, இவளுக்கு மயாக்கு இறந்து போன விஷயம் கூட இவளுக்கு தெரியாதான். இங்க பாருங்க சார், இந்த விஷயத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? அது கரெக்ட் தான். உங்க 2 பேரோட 3வது கூட்டாளி எங்க? யாரு 3வது கூட்டாளி? இவதான் அந்த பொண்ணு. மயாங்க கொன்னது இவதான். இவதான் உன்னோட 3வது ஆளு. இவன் மயான சாவடிச்சாளா? சார், இந்த பொண்ணை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. இவளை நீ பார்த்ததே இல்லையா? சரி சரி, பரவாயில்ல. இந்த பொண்ணையும் உன்னையும் சீக்கிரமே மீட் பண்ண வச்சிடுறேன். நம்ம ஊரில் டிராஃபிக்கை பற்றி கேட்கவே கேட்காதீங்க மேடம். அதுவும் பார்க்கிங் கிடைக்க மாட்டேங்குது. அதுவும் ரோடு ரொம்ப பள்ளமாக இருக்குது. மொத்த நாளும் டாக்ஸி ஓட்டினேன்னா இடுப்பெல்லாம் உடஞ்சே போயிடும். அண்ணா, இதோ இந்த சைடில் நிப்பாட்டிடுங்க. அட, இது அதே பொண்ணு தான்.
சிஐடி காரங்க தேடுறானுங்களா? என்னவோ நடக்குது. ஹலோ, சிஐடியா? மேடம் 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, என்னன்னு பார்த்துடுறேன். இதோ வந்துடுறேன். இவன் ஓடுற ஸ்டைலையும் முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. இவன் பொண்ணு இல்ல, பையன். பூனம் ஆண்டி, உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க எதுக்காக அழறீங்க? ஒன்றும் இல்லைம்மா, ப்ளீஸ் என்னை கொஞ்சம் தனியாக விட்டுரு. வாடா கண்ணா, இங்க வா. வாங்க, நம்ம அங்க போய் விளையாடலாம். என்ன? பூனம் ஆண்டிக்கு என்ன ஆச்சு? ஓகே. உங்களுக்கு வெக்கமா இல்லையா? குழந்தைகிட்ட இப்படியா பேசுவீங்க? ப்ளீஸ், யார்கிட்ட எப்படி பேசணும் நீங்க ஒண்ணு எனக்கு கத்து கொடுக்க வேணாம். இவ்வளவு திமிருத்தனம் நல்லதில்ல. மயாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ குழந்தைகிட்ட கூட இப்படிதான் நடந்துப்பியா என்ன? அதனாலதான் மையான கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு முடிவெடுத்தேன். இப்போ நான் விகாஸ கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். இல்ல சார், அந்த மாதிரி எதுவும் இல்ல. அப்படியா? அப்போ எல்லா ஈவினிங்கும் நீ ஏன் என் கூட காஃபி குடிக்க வந்த? இங்க பாருங்க சார், எனக்கும் இந்த பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எனக்கு இந்த மயாங் யாருன்னு கூட தெரியாது சார். 2-3 தடவை இந்த பேரை இவ தான் எனக்கு சொல்லியிருக்கா. சார், இவன் சொல்றது உண்மை. இவன் மயாங்க பார்த்ததே இல்ல. நீங்க கொஞ்சம் என் கூட வாங்க சார். இஷிகண்ணா, நீங்க எப்பயாவது விகாஸ் அங்கிளை பார்த்துருக்கிறீங்களா? பார்த்தது இல்லையே. சரி, நீ விளையாடு. சார், இப்போவாது நம்புங்க, நான் நிரபராதி. நான் மயாங்க. சரி, இப்போதைக்கு நீ போலாம். ஆனா எப்போவாது தேவைப்பட்டா
உன்னை மறுபடியும் இங்க கூப்பிட வேண்டியது வரும். சும்மா கலக்கிற, உன் காதலை பாராட்டி ஆகணும். முதல்ல மயாங் பின்னாடி அலைஞ்சிக்கிட்டு இருந்த, அப்புறம் திடீர்னு விகாஸ் பின்னாடி அலைய ஆரம்பிச்ச. எனக்கு தெரியும், இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் மேல உங்களுக்கு நல்ல அபிப்பிராயமே இருக்காது. ஆனா இதுதான் உண்மை. நான் மயாங்க லவ் பண்ணவே இல்லை. நான் அவனோட பணத்துக்காக தான் அவன் கூட இருந்தேன். இல்லனா 2 குழந்தையோட அப்பா கூட நான் போய். ஒரு நிமிஷம், இப்ப என்ன சொன்னீங்க? மயங்க்கு 2 குழந்தைங்களா? ஆமா, இஷி அப்புறம் அவனோட பிரதர். நீங்க ஏன் இப்படி அதிர்ச்சி ஆவறீங்க? ஸ்ரேயா, இஷி, உனக்கு ஒரு பிரதர் இருக்கானா? இல்லையே. இஷி அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்றா. நானும் அவனை பார்த்ததே இல்ல. ஆனா பையன் இருக்கிறதா மயாங் தான் என்கிட்ட சொல்லியிருக்கான். அதோட ராமு சித்தப்பா பத்தியும் என்கிட்ட சொல்லியிருக்கான். இப்போ இந்த ராமு யாரு? சார், எனக்கு அதை பத்தி தெரியாது. சச்சின், ஜெயவந்தி, நல்லா செக் பண்ணுங்க. மூல முடுக்கெல்லாம் நல்லா தேடி பாருங்க. எஸ் சார். சார். ஆ சார், இவங்க மயங்கோட நெய்பர்ஸ். வாங்க வாங்க வாங்க. எனக்கு ஒன்று சொல்லுங்க, மயாங் இந்த வீட்டில் எவ்வளவு வருஷமா வாழ்ந்து வராரு? கிட்டத்தட்ட 10-15 வருஷம் இருக்கும். அது சரி, மயன் சாருக்கு முதல்ல டிவைஸ் ஆயிருந்தது இல்லையா? சார், இது நடந்து 9 வருஷம் ஆகுது. அதோட மம்தா அவரோட முதல் மனைவி கனடாக்கே ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு எதுவும் தெரியாது. அவங்களுக்கு ஏதாவது பையன் இருந்தானா என்ன? இல்ல சார், அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், இஷி. மனு சார், ரூம்ல இந்த பிரேஸ்லெட் கிடைச்சது. இதுல மனுன்னு எழுதியிருக்கு. மனு? உங்கள யாருக்காவது மனுவை தெரியுமா? இல்லையே சார், இந்த பேர்ல எந்த ரிலேட்டிவும் இல்ல. சரி, இவங்க கிட்ட நேர்மையான வேலைக்காரன் இருக்கான், ராமு. அவனை பத்தி ஏதாவது தெரியுமா? கிடையாது சார், இந்த பேர்ல எந்த வேலைக்காரனும் கிடையாது. இது இருக்க வாய்ப்பே இல்லையே. மயாங் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்க இருந்தானோ அங்க ஒருவேளை இந்த ராமு இருந்திருக்கணும். சார், மயங்கோட பழைய நெய்பர்ஸ் தான் சொன்னாங்க அந்த ராமு இங்க அம்பாவாடியில இருக்காராம். தேடி பார்க்கலாம் சச்சின். அந்த ராமுவை பத்தி கண்டிப்பா நமக்கு ஏதாவது தெரிய வரும். அண்ணா சொல்லுங்க. இங்க பக்கத்துல யாராவது ராமுன்னு இருக்காங்களா? அந்த பேர்ல இங்க யாரும் கிடையாதுங்க. ஒரு நிமிஷம். சொல்லுங்க. முதல்ல இருந்தாரு, 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாரு. நீங்களா? நாங்க சிஐடிஸ். அப்போ இந்த ராமுவை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சா? அப்படின்னா என்ன? ராமுக்கு என்ன நடந்தது? ஏதாவது நடந்துருச்சா? அவன் ஓனர் குழந்தைய தூக்கிட்டு ஓடி போயிட்டு தான் கேள்விப்பட்டோம். அவன் குழந்தையோட இங்க வந்திருந்தா. அவன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து போயிட்டான். ஒருவேளை குழந்தைய தூக்கிட்டு ஊருக்கு போயிருக்கலாம். அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை. சார், ஒருவேளை மயாங்கோட பையனை ராமு கிட்னாப் பண்ணியிருந்தா அப்புறம் மயாங்க் போன்ல தன்னோட பையனை பத்தி ராமு கிட்ட பேசியிருப்பான் இல்லையா? ராமுக்கு அந்த பையனை பத்தி ஏதாவது தெரிய வந்திருக்குமான்னு வெயிட் பண்ணிருப்பான். அது இருக்கட்டும், ராமோடைய ஊர் எதுப்பா? சார், இங்க இருந்து கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர், கேத்தன்கட். சார், எனக்கு ஒரு விஷயம் புரியல. மயங்க் ஏன் மனு காணாம போனதுக்கு எந்த ரிப்போர்ட்டும் கொடுக்கல? அதான் பிரச்சனையே. வேற ஏதோ தப்பு தில்லு முள்ளு இங்க நடக்குது. எக்ஸ்கியூஸ் மீ பிரதர். சொல்லுங்க சார். பிரதர், இங்க இந்த ராமு வீடு எதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். சார், அதோ அங்க இருக்காரு. ஐ சி. தேங்க் யூ. நீங்க ராமு சாரா? ஆமா. உங்களுக்கு என்ன தெரியுமா? சில வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பண்ண சேட்டையை பத்தியும் எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க சொல்றது எனக்கு புரியல. உன்னோட முதலாளி மயாங்
அவருடைய மகனை நீங்க தான் கடத்திருக்கீங்க. இல்லைங்க, இந்த மாதிரி நான் எதுவும் பண்ணல. இத பாருங்க, நாங்க சிஐடிஸ், அதனால போய் சொல்லி தப்பிக்க முடியாது உங்களால. சிஐடியா? நான் உண்மையை சொல்றேன் சார். நான் மயங்க் சாரோட பையனெல்லாம் கடத்திட்டு வரல. சொல்லப்போனா அவரு தான் என்கிட்ட ஒப்படைச்சாரு. ஒரு அப்பங்காரன் தன்னோட புள்ளைய எதுக்காக உங்ககிட்ட கொடுக்கணும்? அவர்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருந்தது. அப்படி இல்லை சார், அவரே தான் எனக்கு பணத்தை அனுப்புவார். ஏன்னா ரோகனை நான் நல்லபடியாக பார்த்துக்கணும் இல்லைங்களா? ரோஹன்? இந்த ரோஹன் யாரு? நாங்கள் அவனை செல்லமா மனுன்னு கூப்பிடுவோம். உண்மையான பேரு ரோஹன். சரி, இந்த மயாங் ரோஹனை எதுக்கு உன்கிட்ட ஒப்படைச்சான்? சார், அவருக்கு வாழ்க்கையில் யார்கிட்டயோ ஆபத்து இருந்தது. அவர் பயந்து பயந்து வாழ்கிற மாதிரி தன்னோட மகனும் பயந்து வாழக்கூடாதுன்னு நினச்சார். யார்கிட்ட இருந்து ஆபத்து இருந்தது? எனக்கு தெரியாது சார். சரி, ரோஹனை கொஞ்சம் கூப்பிடு. சார், அவன் இங்கே இருக்கிறது இல்லை, அவன் மும்பையில் இருக்கான். என்ன, மும்பையில் இருக்கானா? ஒரு சின்ன குழந்தைய நீ தனியா விட்டுட்டியே. சின்ன குழந்தையா? அவன் நல்லா வளர்ந்த ஒரு இளைஞன் சார். சார், அவனால நல்லா பார்த்துக்க முடியும். 25 வயசு ஆகுதுல்ல? என்ன 24லேருந்து 25 வயசு ஆகுதா? அவன் சாரோட முதல் மனைவியோட பையன். அவனுடைய போட்டோ இருக்கா? இருக்கு சார், இதோ கொண்டு வரேன். என்ன, இவன் ரோஹனா? உங்களுக்கு இவனை தெரியுமா? இவன் ராமுவா? இவன் தான் இவன் அப்பா மயாக்க கொலை பண்ணி இருக்கிறான். மயங்க் சார் இறந்து போயிட்டாரா? ஆமா, பையன் கையால. அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை சார். இந்த அப்பாவிக்கு தெரியவே தெரியாது மயங்க் தான் தன்னோட அப்பான்னு அவனுக்கு தெரியாது. நான் இந்த பையனை சிட்டிக்கு அனுப்பியிருக்கவே கூடாது. ஒரு வேலை பண்ண, உங்க லக்கேஜோட எங்க கூட வாங்க, ஊருக்கு போலாம் சீக்கிரம். சார், இந்த மயங்க ரோஹன் கொலை பண்ணியிருக்கான்னா அப்ப இஷியை கொலை பண்றதுக்கும் அவன் தான் ட்ரை பண்றானா? சச்சின் கதை எப்படி போனாலும் சரி, ஆனா இஷி உடம்புல சின்ன கீறல் கூட விழக்கூடாது. சின்ன கீறல் கூட விழக்கூடாது. தயா அங்கிள், நீங்க ரொம்ப கெட்டவரு. ஏமா நான் ஏமா கெட்டவனா இருக்கேன்? ஏன்னா நீங்க அன்னைக்கு ப்ராமிஸ் பண்ணீங்க என்கிட்ட. நீங்க ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொன்னீங்க. ஓ ஆமாம்ல. சரி, நான் இப்போ உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் மறுபடியும் வரும்போது உனக்கு கண்டிப்பாக ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துடுவேன். எப்போ? இப்போ. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் கேட்குற கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்லணும். ம், குட். இசிக்கண்ணா, இவனை உனக்கு தெரியுமா? தெரியும். இவரு ஒரு நாள் சாக்லேட் வாங்கி கொடுக்க கூட்டிட்டு போனாரு. ஆனா வாங்கியே கொடுக்கல. என்ன ஒரு ரூம்ல போட்டு அடைச்சிட்டாரு. நானும் ரூம்ல அழுது அதுக்கப்புறம் அப்பா அடுத்த நாள் வந்தாரு. வந்து என்ன அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டாரு. இந்தாங்க சாப்பிடுங்க. இந்த ரோஹன் எப்படிப்பட்டவன் சார்? அப்பனை கொலை பண்ணியிருக்கான், அப்புறம் தன்னோட தங்கையை கிட்னாப் பண்ணியிருக்கான். ஒரு தடவை கையில சிக்கிட்டா போதும், அப்புறம் அவன் நிலைமை என்ன பண்றன்னு பாரு. என்னாச்சுமா? என்னாச்சு ஷிமா? தொண்டையில ஏதாவது சிக்கிருக்கும் பாரு. இந்தா கொஞ்சமா தண்ணி குடி. இப்போ சரியாயிடுச்சா? டாக்டர் அங்கிள் கூப்பிடவா? ஓஹோ, என்ன தயா அங்கிள் நீங்க இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆவீங்களா என்ன? நான் இப்போ லைட்டா தானே இருமுனேன். அது கரெக்ட் தான். நான் இப்போ ரிஷியை கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க போறேன். பங்கஜ் சார், பாப்பா கூட்டிட்டு போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துரு. வாச்சலாம். நான் உங்க கூட வர மாட்டேன். என்ன தயா அங்கிள் தான் கூட்டிட்டு போகணும். இங்க பாருமா, தயா அங்கிளுக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை வந்துருச்சு. ஓகே, இன்னைக்கு உனக்கு பங்கஜ் அங்கிள் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாராம். சரியா? எந்திரி, இன்னைக்கு உனக்கு ஐஸ்கிரீம் பங்கஜ் அங்கிள் வாங்கி தர போறாரு. அங்கிளோட போய் என்ஜாய் பண்ணுங்க. போலாம். ஐஸ்கிரீம்.
சார், இந்த ரோஹன் மாட்டாத வரைக்கும் என்னால நிம்மதியா தூங்க முடியாது. ராமு ராமு அங்கிள், ராமு அங்கிள் வாங்க. வா ராமு. சார், என்ன எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க? ஒரு வேலையாக தான் கூப்பிட்டேன். சார், நான் ஒரு சாதாரண மனுஷன். நான் போய் உங்களுக்கு எப்படி உதவ முடியும்? முடியும், நிறைய வேலை செய்ய முடியும். ரோஹனுக்கு ஃபோன் போடு, அப்புறம் அவனை மீட் பண்ண கூப்பிடு. இந்த ரோஹன் நம்ம கையில் கிடைச்சிட்டா மட்டும் போதும். அவனை வச்சு செய்கிறதுல அவன் லைஃப் ஃபுல்லாக மறக்க மாட்டான். ஏய் நில்லு, எங்கடா ஓடுற? நில்லு. ஏய் நில்லு. ஏய் நில்லுன்னு சொல்றேன்ல. ஏய் எங்கடா ஓடுற? எங்க ஓட பாக்குற? இது வரைக்கும் ஓவரா பண்ணிட்ட. தப்பிச்சு எங்க போவ? என்ன கன்னு சவுண்ட் கேக்குது? ஐஸ்கிரீம். வாவ். இஷி, என்ன ஐஸ்கிரீம் சாப்பிடுற? மில்கா, கிரீனா, எல்லோவா, ரெட்டா? ரெட், பிங்க், கிரீன். கிரீம் சாப்பிடணுமா? ஆமா. அடடா, வெரி குட். அங்கிள் கிட்ட நம்ம கிரீம் கேட்கலாம். ஓகே அங்கிள், கிரீமியா ஒரு ஐஸ்கிரீம் கொடுங்க. சொல்லு நிகில். அப்படியா? ரோஹனுக்கு ஆபத்து இல்லையா? நல்லது. அவன் கண்ணை திறந்த உடனேயே எனக்கு இன்ஃபார்ம் பண்ண, சரியா? ஓகே 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 ஓகே. பாப்பா, நீ உள்ள போய் உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிடு. நான் போய் ஆன்ட்டிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வரேன், சரியா? இங்கே இரு. என்ன என்னாச்சு? எழுந்திருங்க. எப்படி விழுந்தீங்க? யாருன்னு தெரியலப்பா, என்னை தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்கப்பா. யாரு? யார் அவன்? என்கிட்ட காட்டுங்க. இஷி இஷி இஷி, இங்க ஒரு சின்ன குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தை இப்ப எங்க போச்சு பாத்தீங்களா? தெரியல சார், எங்க போனான்னு தெரியாது. உங்களோட 2 ஐஸ்கிரீம் அதுல நீ தூக்கி குப்பையில போடியா? இஷி 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 இஷி, ஐயோ தயா சார். பங்கஜ் சொல்லு, என்னாச்சு? என்ன? ஆனா எப்படி பங்கஜ், ஏன் இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிற? நான் இதை உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. முதல்ல போனை வை. அன்னோன் நம்பரா? ஹலோ ஹலோ சொல்லி நேரத்தை வீணாக்காத. யாரு? இஷியோட உயிருக்கு ஆபத்து. மூச்சை எப்போ வேணும்னாலும் விட்டுருவா. இங்க பாரு, இஷிக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சு, உன் மூச்சு உங்ககிட்ட இருக்காது, புரியுதா? மிரட்டாத தயா, இங்க இருக்கிறது நான் இருக்கேன். யாரா நீ? உனக்கு என்ன வேணும்? ரோகனை கொண்டு வந்து விட்டுட்டு இஷியை கூட்டிக்கிட்டு போ. ஹலோ ஹலோ ஹலோ. ஏன்பா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வெயிட் பண்ண விட மாட்டீங்களே. நீயா இப்படியா ஏமாத்துவீங்க? முள்ளால தான் எடுக்கணும். ஏமாத்துக்காரனை ஏமாத்தணும். ரோஹன், ஓடாத, நில்லு. என்ன போக விடு, என்ன போக விடு. போக விடு. அது எப்படி போக விடுவேன்? முதல்ல இஷி எங்க இருக்கா சொல்லு.
மயங்க் வந்து என்னோட பையனை கொலை பண்ணியிருக்கான் சார். நான் அவனை பழி வாங்க துடிச்சேன். நான் ராமு அங்கிளுக்கு பணம் கொடுத்தேன். மயாங்க் பையனோட ரோஹந்த் மனசுல மயங்க் எதிராக வெறுப்பை உருவாக்குனாரு. அன்னைக்கு தான் என் கனவு நனவாச்சு. அன்னைக்கு மயாங்க் பையனுடைய ரோஹன் ஐசியூல மயாங்கையை கொன்னா. ஆச்சரியமா இருக்கு, ஒரு பையன் கையாலேயே ஒரு குழந்தைய கொள்ள வச்சிருக்க. நான் ரோஹனையே சாகடிக்கலாம் தான் பிளான் பண்ணேன். ஆனா என்னுடைய ஆட்கள் என்கிட்ட லாக்கெட்டை கொண்டு வந்து காட்டினாங்க. அப்போதான் எனக்கு தெரிஞ்சுது, நான் அந்த லாக்கெட்டை சின்ன வயசுல என் பையன் கழுத்துல போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் விகாஸ் சார் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், அவன் கழுத்தில் லாக்கெட் எப்போலேருந்து இருக்குன்னு கேட்டார். நான் அவர்கிட்ட சொன்னேன் அது ரோஹனோட லாக்கெட்டுன்னு. அதோட சின்ன வயசுலேருந்தே அவங்ககிட்ட இருக்குன்னு சொன்னேன். அப்போதான் சார் நான் உணர்ந்தேன், மயாங்க் வந்து என்னுடைய பையனை கொலை பண்ணல. சொல்ல போனா மயாங்க் என்னுடைய பையனை பூ போல வளர்த்திருக்கா. என்னுடைய பழி வாங்கும் படலம் என்னுடைய கழுத்தை நெரிக்கணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பழி வாங்குற நெருப்பு எல்லாத்தையுமே அழிச்சிரும். இந்த விஷயம் உனக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். இந்நேரம் உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். விஷயம் நீதான் கிட்னாப் பண்ணியா? ரோஹன், நீ இந்த பில்டிங்க்கு எப்படி வந்த? எனக்கு எல்லா விஷயமும் ஒரு வார்ட் பாய் தான் சொன்னான். அவன் அப்பாவுக்காக வேலை பார்த்தான். சிஐடிக்காரங்க இஷிக்கு பதிலாக என்ன கேட்பாங்கன்னு சொன்னான். ஆனால் எப்போ இதெல்லாம் நடக்கலையோ அப்போ நான் அவரை காப்பாற்ற இவ்வளோ தூரம் வந்துட்டேன். இந்த மூலியை நீ நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தியிருந்தா நீ நேரத்துக்கு ஜெயிலுக்கு போயிருக்க மாட்ட. கோர்ட்டு உனக்கு கடுமையான தண்டனை கொடுக்கும். அது தூக்கா கூட இருக்கலாம். கூட்டு போங்க. அடடே இஷிகண்ணா, அங்கிள் அப்பா எப்போ வருவாரு? இங்க பாருமா, அப்பா கூடிய சீக்கிரத்திலேயே வந்துருவாரு. அது வரைக்கும் நீ வந்து ஸ்ரேயா ஆண்டி வீட்டுல பத்திரமா இருக்கணும், சரியா? எஸ். இல்ல, எனக்கு உங்க கூட தான் இருக்கணும். நம்ம நிறைய விளையாடலாம், நிறைய வாழ்த்தனை பண்ணலாம். சரி பரவாயில்ல, வாமா. சரி இஷிகண்ணா, என் கூடயே இருக்கலாம். நிறைய பேர் உன் கூட விளையாட வருவாங்க. அதோட நிறைய டாய்ஸ் வச்சு விளையாடலாம், சரியா? சரியா, நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். குட் கேர்ள்.